நீங்கள் உங்கள் வனாந்தரத்தை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். ஜெயம் கிடைத்த உடனே நானும் என்ன நினைப்போம் தெரியுமா? ஆகா, நமக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம உயர்வு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை வனாந்தரத்தை சந்திக்கலாம். நீங்கள் ஜெயம் பெற்ற எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். வேதத்தில் ஜெயம் கிடைத்த அடுத்த மூமெண்ட், அடுத்த நொடி, அடுத்த நாளே அவர்கள் எங்கே போனார்கள் தெரியுமா? வனாந்தரத்திற்கு போனார்கள். எலியா தீர்க்கதரிசியை பற்றி வசனம் சொல்லுகிறது, கர்மேல் பர்வதத்தில் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான். 400 பேரை கொலை செய்தவன், ஜனங்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்தவன். எல்லாரும் கலங்குகிறார்கள், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தவன். அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் மிகவும் சோர்வடைந்தவனாய் சூறை செடியிலே கீழே போய் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. அவன் தன் ஜீவனை வெறுக்கிறான். கவனிங்க, ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் நினைப்பீங்க, அவ்வளோதான், நம்ம மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது டபக்குன்னு கீழே விழுகிற சூழ்நிலை வரலாம். சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். ஏனென்றால் வேதத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் மேலே ஒரு ஜெயம் கிடைத்த உடனே ஒரு விழுகையை சந்தித்தார்கள் அல்லது ஒரு வனாந்தரத்தை சந்தித்தார்கள்.